ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இப்போ அடிக்கிற வெயிலுக்கு நம்ம உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியை தரக்கூடிய வெள்ளை பூசணிக்காயில் அவியல் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த வெள்ளை பூசணிக்காயில் நீர்ச்சத்து அதிகமாக இருக்குது. வெள்ளை பூசணிக்காய்ன்னு மட்டும் கிடையாது, பூசணிக்காய், அதுக்கு பிறகு வெள்ளரிக்காய், சுரக்காய், இந்த மாதிரி காய்கறிகள்லாம் தண்ணி காய்கறிகள்னு நாங்கள் சொல்லுவோம். இதில் நிறைய நீர்ச்சத்து இருக்குது. இதை நம்ம இந்த வெயில் காலத்தில் அதிகமாக சாப்பிடும்போது நம்ம உடம்பு நல்லா குளிர்ச்சியாக வச்சுக்கும். அதே டைமில் வெயிட் குறைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஈஸியாக இது வெயிட் குறையும். இதை நம்ம ஜூஸாக கூட போட்டு சாப்பிட்லாம். அப்படி பச்சையாக ஜூஸ் போட்டு சாப்பிட பிடிக்காதவங்க இந்த மாதிரி நம்ம அவியலாக கூட செஞ்சுக்கலாம். இப்போ இந்த வெள்ளை பூசணிக்காயில் மேலே இருக்கிற தோலை நம்ம நீக்கிட்டு இந்த தோலெல்லாம் நீக்கியாச்சு. இந்த வெள்ளை பூசணிக்காவை நம்ம ரொம்ப சின்னதாக கட் பண்ணிடாமல் மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கட் பண்ணதை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. பாத்திரத்தில் போட்டுட்டு இப்போ கொஞ்சமாக தண்ணி விடுங்க, சேர்த்துக்கோங்க. ஏன்னா இந்த பூசணிக்காயில் நிறையா தண்ணி இருக்குன்றதுனால நம்ம கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறம் தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. தூளுப்புக்கு பதிலாக கல்லுப்பு சேர்த்தா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டு அடுப்பை ஆன் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வேக வச்சுருங்க. இது வெள்ளை பூசணிக்காய் ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே நல்லாவே வெந்துடும். அதனால் நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடி வச்சுட்டு இடையில ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கு பிறகு இப்போ அதுக்கு மசாலா நம்ம ரெடி பண்ணிடலாம். கொஞ்சமாக தேங்காய், ஒரு 5 சின்ன வெங்காயம், 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு 3 பச்சை மிளகாய், காரத்துக்கு தேவையான அளவுக்கு. தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த டைமில் பூசணிக்காவும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த தேங்காய் இது கூட சேர்த்து விட்டுடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. தண்ணிலாம் நம்ம எதுவும் சேர்க்க தேவையில்லை. இருக்கிற கொஞ்சமாக தண்ணி இருந்தால் போதும். இதை நல்லா சேர்த்து கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுருங்க. ரொம்ப நேரம் வைக்கணும்னு தேவையில்லை. 2 நிமிஷம் விட்டால் பிறகு இந்த 1 கப் நல்ல கட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்க்கும்போது இன்னும் டேஸ்ட் அதிகமாகும். தயிர் சேர்த்துட்டு அதையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம தாளிப்பு சேர்த்துடலாம். தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் நல்லா கொடுக்கும். கடுகு, உளுந்து, கொஞ்சம் கறிவேப்பிலை, 2 வரமிளகாய், இது எல்லாத்தையுமே நம்ம தேங்காய் எண்ணெயில் தாளித்து இதோடு சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டிங்கன்னா வெள்ளை பூசணிக்காய் அவியல் ரெடி ஆகிடும். அவ்வளோதாங்க.